ஹலோ, துவரம் பருப்பில் வடை சுடலான்ட்டுங்க எடுத்து ஊற வச்சேன், கழுவி வச்சுருக்கிறேன். போட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம வடை சுடலாங்க, மிக்சர் செய்யலாம். துவரம் பருப்பு நம்ம இது வேஸ்ட் ஆக்காமல், ஏன்னா இப்போ பருப்பு போட்டால் கொஞ்சம் மதமாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். போட்டுங்க. மிளகாய், ஜீரகம் போட்டுக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்குறேங்க. நம்ம அதை போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதை அரைச்ச பின்னாடி பல்லாரி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை மூணுமே அறுத்து வச்சுருக்குறேங்க. இது நம்ம இதை அரைச்சிட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு அப்புறம் அதை போட்டு பிசைஞ்சு வடை சுட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். துவரம் பருப்பு ஒரு சில நேரத்துக்கு வாய் பிடிச்சிக்கும், அதனால பெருங்காயம் போட்டுக்கலாம். துவரம் பருப்பு அரைச்சிட்டேங்க. இது ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க, குறை குறைன்னு தான் அரைக்கணும் பருப்பு வடைக்கு. இந்த வெங்காயம், இது கருவேப்பிலும் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க, தண்ணி ஊற்றணும்னா எண்ணெய் இழுக்கும். தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். தண்ணியே ஊற்றல, வாசமே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்படி சின்னதாக எடுத்து நம்ம தட்டிக்கலாங்க. இப்படி உருண்டோடனே சின்னதாக போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன வடையும் நல்லா வெந்துருச்சுங்க. இது அதை விட இது டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இந்த வடையில் இதை தட்டி போடுறது விட இது நல்லாயிருக்கும். இதுலேயே கொஞ்சம் காய்ச்சின எண்ணெயை ஊற்றி வர சொன்னாங்க, அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த காய்ச்சின எண்ணெய் எடுத்து இதில் மாவு ஊற்றி அப்புறம் நல்லா பிசைஞ்சு அந்த வடை சுட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும், சாஃப்டாக இருக்குதுங்க வடை. வடை பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. வீணாக பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த வடை எடுத்துக்காங்க, சாஃப்டாக இருக்குது. இது கறி குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. தொட்டு வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கறி குழம்பு தான் வச்சு இது பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். துவரம் பருப்பில் இந்த வடை சூப்பராக இருக்குங்க. துவரம் பருப்போட கசப்பு இது இல்லை, நல்லா அந்த கடலப்பருப்பு வடை மாதிரியே இருக்குது, வடைப்பருப்பு மாதிரியே. இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். இது ரேஷன் பருப்பு துவரம் பருப்பு வடைங்க. மெதுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்குது பாருங்கள். இது சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள்.